ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? இன்றைக்கி நான் வந்து மீஷோ பார்சல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து என்னோடது கிடையாது. ஆனால் நான் தான் ஆர்டர் பண்ணேன். எங்கள் அக்காவுக்கு ஆர்டர் பண்ணேன். அக்காவுக்கு ஏன் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாக்கா, அக்கா வந்து ஆந்திரா பார்டரில் இருக்காங்க. ஸோ அக்கா, அண்ணா, அம்மா அவங்க 3 பேர் மட்டும் அங்கே ஒர்க்கிங்காக அங்கே இருக்காங்க. ஓகேவா? மற்றபடி திருவண்ணாமலை தான் நான் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. அது வந்து எங்கள் அக்காவோட ஃபேவரட் டெம்பிள்னே சொல்லலாம். ஸோ அந்த கோவிலில் வந்து ஃப்ரைடே கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஒரு நகை செட் கேட்டிருந்தாங்க அந்த சாமிக்கு போடுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அக்கா, நான் என்ன ஆர்டர் பண்ணாலுமே அதை நான் எங்கள் அக்காவுக்கு அனுப்புவேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையானு சொல்லிட்டு கேட்பேன். அவங்களுக்கும் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேட்பேன். ஸோ எங்கள் அக்கா வந்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க. நான் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அக்கா இந்த மாதிரி இதை ஆர்டர் பண்ணுறேன், அதை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நான் பூ முடி கொடுத்துட்டேன். எவ்வளோ நீட்டாக வச்சு கட் பண்ணிட்டேன். சரி விடுங்க, சாமிக்கு தானே நான் பிடிக்கிறேன். நான் என்ன ஆர்டர் பண்ணாலுமே எங்கள் அக்கா கிட்ட காமிப்பேன். அதே சமயம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேட்பேன், இதை ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. காமிக்காமலாம் நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம். எங்கள் அக்கா ஓகே சொன்னாங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அது சாமிக்கிட்ட அதனால் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. உண்மையிலே செம்மங்க, சூப்பராக இருக்குது. நானும் எப்படி இருக்குமோன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணியே இருந்தேன். பாருங்கள், இந்த காசு மாலை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, அது லக்ஷ்மி எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரியே வந்துருக்கு. இது நெக்லஸ், இது கூட வந்து ஹாரம். பரவாயில்லைங்க, ஒர்த்து தான். நான் எங்கள் அக்காக்கிட்ட எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சது தெரியுமோ, அத்தனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். எல்லாமே லக்ஷ்மி போட்டது தான். ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்படி ஒரு லக்ஷ்மி போட்ட ஹாரம் ஒன்று, இது கூட ஒரு நெக்லஸ் ஒன்று. அந்த பேபிக்கு ஒன்று, இந்த பேபி அந்த சாமிக்கு ஒன்று, இந்த சாமிக்கு ஒன்று. குடும்பம்னு சொல்லி எனக்கு குடும்பமே தாங்க வருது. பேபி ஃபேமிலி இது தாங்க வருது. நான் என்னங்க பண்ணுறேன்? கோயிலுக்கு போனால் கூட அதே தான் வருது. என்ன வாங்கினாலும் அதே தான் வருது. முடியலைங்க. இது வந்து பெரிய சாமிக்கு ஒன்றும், 2வது சாமிக்கு ஒன்றும். 2 சாமி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எங்கள் அக்காக்கிட்ட காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செம்மையாக வந்துருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அக்காக்கிட்ட காமிச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரி, ஓகே, நான் அக்காக்கிட்ட காமிச்சிட்டு வரேன். ஏன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். சூப்பர், நைஸ், பாய்.